தெரியுதா guys? இங்கே மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது வந்து 7 சென்டிமீட்டர். நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஃபோன் சைஸ் ஸ்கேலில் போட்டுக்கோங்க. முக்கியமாக ஸ்கேலில் வந்து இதில் வந்து 15 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் பார்த்து போடுங்க, இல்லாட்டி தப்பாயிரும். ஓகே ஓகே, இப்போ நம்ம அடுத்துக்கு போகலாமா? ஒன்று மார்க்கர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட மார்க்கர் இருந்தாலும் பரவாயில்ல, கலர் பென்சில் ஸ்கெட்சு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து கலர் தான் அடிக்க போகிறோம். வாங்க பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கலர் என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து iPhone 17 Pro தான் பண்ண போகிறோம் நம்ம வந்து. அதனால் நீங்கள் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட அடிச்சுக்கலாம். நான் வந்து அடிக்க போகிறது வந்து இது என்ன கலரு? இந்த கலர் நல்லா தானே இருக்குது, பரவாயில்ல. வேறு கலர் அடிக்கிறேன். வேறு கலர் நம்ம என்ன அடிக்கிறது? பரவாயில்ல, இந்த இது அடிப்போம், டீப் ரெட் அடிப்போம். ஏன்னா என்ன கொலாப்ஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம்ட்டு. இது வேணாம், ரோஸ் பிங்க். ரோஸ் பிங்க் கைஸ், ரோஸ் பிங்க் எட்டு ரோஸ் பிங்க்கு. வாங்க கலர் அடிச்சிடலாமா? இப்போ வந்து இந்த இதை எடுத்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா பென்சில் எடுத்து கேமராலாம் வச்சுக்கணும். ஐயோ தப்பாக வந்துச்சு கைஸ். ஓகே, வந்து ஒரு பெரிய இது போடணும். இப்போ நம்ம வந்து இன்னும் வந்து என்னன்னா இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன் காமிச்சேன் காய்ஸ். இந்த மாதிரி தான் பண்ணணும். இங்கே வந்து கேமரா வரைஞ்சிடணும், அப்புறம் வந்து இங்கே வந்து ஆப்பிள் வரைஞ்சிடணும். பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வச்சிடலாமா? உங்களுக்கு என்ன கலர் வேணாலும், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சனாலும் இதில் வந்து அடிக்கலாம். ஆனால் ஆப்பிளும் அந்த லீஃப், அந்த ஆப்பிளோட லீஃப், அப்புறம் இந்த கேமரா, அந்த 2 இது மட்டும் அதுக்கு மேலே அடிச்சிடாதீங்க, அப்போ தப்பாக போயிடும். இந்த வெளியே இருக்க அந்த இது மட்டும் அடிச்சிருங்க. இந்த வெளியே மட்டும் அடிங்க, இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து வேறு கலர் உங்களுக்கு தெரியுங்களா? கேமராவுக்கு வந்து பிளாக் கலரு, ஆப்பிளுக்கு வந்து ரெட்டு அண்ட் க்ரீன். ஓகே, நம்ம வந்து அடிச்சிடலாமா? இப்படி அடித்தா லேட் ஆகும், அதனால நம்ம இங்கே அடிப்போம். ஏன்னா இங்கே தான் நிறைய ஃபாஸ்ட்டாக போகும். அதான் இப்போ நம்ம வந்து உங்ககிட்ட மார்க் இருக்குன்னா இந்த மாதிரி இருந்தாலும் சரி, பிளாக் கலர்லேயும் இருந்தால் சரி. வந்து பட்டை வந்து இப்படி தான் வைக்கணும் கைஸ். வேறு மாதிரி வச்சிங்கன்னா அவ்வளோதான். கொஞ்சம் மெதுவாக அடிக்கணும் கைஸ். அப்புறம் வந்து என்னன்னா இந்த கர்வ் போட்டுக்கணும். இந்த கர்வில் தான் நம்ம வந்து இப்போ அடிக்கணும். இந்த கர்வ்லேயே தான் இப்போ வந்து நம்ம அடிக்கணும். இந்த கர்வ்லேயே வெளியே வந்தாலும் பரவாயில்ல, சிலவங்க வெளியே அடிக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இப்படியே கட் பண்ண போகிறோம். இருந்தாலும் அவசரப்பட்டு கட் பண்ணி பார்த்து கட் பண்ணுங்கள். நான் பண்ணுறேன், அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இப்போ நான் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு கலர் அடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். இந்த கலர் பிடிச்சி கலர் பண்ணலாம். ஆனால் ரெட்டு மட்டும் எடுத்துடாதீங்க. ரெட்டுக்கு இது அடித்தா அப்போ ஆப்பிளுக்கு வேறு கலர் மாறிடும், அப்போ நல்லா இருக்காது. நீங்கள் வந்து ரெட் அடிக்கலாம்.
ஆப்பிளுக்கு வந்து பிளாக் தான் அடிக்கணும் காய்ஸ், சாரி. பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி அடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. வேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் ஆக தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்பிளில் வந்து அவசரப்பட்டு வந்து ரெட்னு சொன்னனால ரெட்டு அடிச்சிட்டிங்களா, அப்புறம் வந்து வேறு கலர் வேணால் மாற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம். ஆனால் ஆப்பிள் வந்து பிளாக் கலரில் தான் வரணும். ஏன்னா ஐஃபோன் இப்போ 17 ப்ரோவில் வந்து பார்த்துருக்கீங்களா, பின்னாடி கிரே ஒரு பிளாக் கலரில் இருக்கும்ல, அதுதான் காய்ஸ். ஓகே, இந்த ரவுண்டு மட்டும் பார்த்தடிங்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சில மார்க்கரில் வந்து அந்த கலர் வந்து ஏற்றுக்காது, அதுதான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா guys, நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, கருப்பு சாங் இஸ் ஸோ குட் பட் திஸ் லைன்னு. அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதை ஒன்றும் பார்க்காதவங்க போயிட்டு என்னோட சேனல் வந்து நேம் வந்து யாமிஸ் vlog, ஒன்றும் பார்க்காத வந்து பாருங்கள். வீடியோஸில் போட்டிருப்பேன், வீடியோஸ் தொட்டால் வந்துடும். அப்புறம் வந்து என்னோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்து யாமி சேனல்ஸ் டைப் பண்ணிட்டு அதுக்குள்ளே வியூ சேனல்ஸ் போயிட்டிங்கன்னா வந்து ஹோம் இருக்கும், அது பக்கத்தில் வீடியோ இருக்கும். அந்த வீடியோஸ்குள்ளே போய் அந்த வீடியோஸில் ஃபஸ்ட்டு நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் பிளாக் ஆயிடுச்சு. நான் சீக்கிரமாக அடிக்கிறதுனால நீங்களும் சீக்கிரமாக அடிச்சிடாதீங்க. நான் கோடு தான் போடுறேன், அதில் ஃபுல்லாக போடல. ஓகே, பார்த்து பொறுமையாக பண்ணுங்க, இல்லாட்டி அவ்வளோதான். இந்த ஆப்பிள் பக்கத்தில் பெரிய லைன் இருக்கும்ல, அதுனா கூட பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இதில் அடிச்சாச்சு. இப்போ இதில் இருந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிடலாம். வந்து நான் மார்க்கர் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா வந்து அந்த கலர்ஸில் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து தான் அதுக்கு அந்த வீடியோவில் வந்து நான் மார்க்கர்ஸ் காமிச்சிருப்பேன். அந்த மார்க்கர்ஸை பாருங்கள், நான் வந்து கருப்பு ட்ராயிங் வரைஞ்சிருப்பேன். அது வந்து இந்த மாதிரி இது மார்க்கரை காமிச்சிருப்பேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ இதை வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து இங்கே வந்து பிளாக் அடிக்கணும், அதுக்கு பக்கத்தில் க்ரீன் இல்லை பிளாக் அடிக்கணும், இங்கேயும் பிளாக் அடிக்கணும். நீங்கள் வந்து க்ரீன் அடிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இங்கே வந்து பிளாக்கு, இங்கேயும் பிளாக்கு, இங்கேயும் பிளாக். ஆனால் அந்த இது மட்டும் அந்த பெரிய லைன் இருக்குல்ல, அது மட்டும் கலர் அடிக்கணும். எந்த கலர் எடுத்தேன்? இந்த கலர் தான். ஓகே, நான் வந்து அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த இது எடுத்துக்கிறேன். பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுனால நான் இந்த பெருசு எடுத்தேன் முன்னாடி. இப்போ நான் சின்ன டிப் எடுத்துக்கிறேன், ஏன்னா மெதுவாக அடிக்கணுமா, அதுதான். ஓகே, அடிச்சாச்சு. அடுத்து வந்து பிளாக்
பிளாக் வந்து இங்கு கொஞ்சம் போயிடுச்சுனால நான் வந்து இது வந்து பிளாக் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் மாதிரி இல்லை, இன்னொன்று ஏதோ பிளாக் மாதிரியே இருந்ததுங்க. அந்த இதுதான் அச்சஸில் பிளாக் மாதிரியே இருக்குது. ஆனால் அது கிரேன்றாங்க, என்னன்னே தெரில. பரவாயில்ல, உன்னோடு முடிஞ்சது. இந்த மாதிரி பிளாக் மாதிரி இருக்கே, அது சந்தோஷம் தான் காய்ஸ். முக்கியமாக பெரிய டிப்பில் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக வெளியே வந்துடும், அப்போ இது பண்ண முடியாது. அதனால் வந்து சின்ன டிப்பில் பண்ணுங்கள். கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஓகே, இங்கே ஒன்று காய்ஸ். எனக்கே ஒரு நாள் வந்து காய்ச்சல் அடிச்சிருச்சு. இந்த வெயில் அதுமா நிறைய காற்று வருது, அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. எனக்கே வந்து கோல்டு பிடிச்சிருக்கு. பாருங்கள், நான் உறிஞ்சிட்ருக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அது வந்து ஏன் வெளியே வந்துச்சுன்னா அது சின்ன டாட், அதான். இப்போது இங்கே வந்து டிஸ்பிளே வரையணும். அது அந்த பிளாக் தான் வேணும், பிளாக் தான். இப்போ எடுத்தல இதுதானே, இதுதான், இதே தான். இப்போ நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், ஏன்னா பெருசு இதில். இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிடாதீங்க. பக்கத்தில் இங்கே ஒன்று பண்ணணும், பக்கத்தில் இதே மாதிரி ஒன்று பண்ணணும், இதே சைஸ் அளவுக்கு இதில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கே, இருங்க. இல்லை கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து இந்த சைடு பண்ணணும். இந்த சைடு வச்சு வெளியே வந்தாலும் பரவாயில்ல காய்ஸ். ஆனால் இந்த ஃபோனை நம்ம இப்போ வந்து பிங்க் அடிச்சோம்ல, அதுக்கு மேலே அடிச்சிடாதீங்க ஃபுல்லாக. அது பக்கத்தில் இதே மாதிரி ஒன்று வரைஞ்சி அது வந்து டிஸ்பிளே வேணும். டிஸ்பிளே ஏன்னா டிஸ்பிளே இருந்தால் தானே பார்க்க முடியும். அதான் ஓகே. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கப்படி தான் அடிப்பேன், ஏன்னா அவசரத்தில் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது வெளியே வந்துருச்சுன்னா அதான். நம்மளும் கொஞ்சம் நீட்டாக அடிக்கணும்ல, அப்போ தானே பழகினதுக்கப்புறம் ஏதோ ஸ்கூலில் வந்து இது கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்மளும் கொஞ்சம் பழகிக்கணும். சின்ன இப்போ வந்து என்னைய விட ஒரு 6 or 5 இந்த மாதிரி வயசு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட சொல்லலாம், வெளியே வரணும். ஓகே, எனக்கு வந்து 9 வயசுங்கிறதுனால நான் வந்து நீட்டாக அடிச்சுருக்கணும். என்னை மாதிரி 9 வயசு யாருங்கிறது சொல்லுறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து இதில் கருப்பாக தான் இருக்குது, இதுவும் கருப்பாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இங்கு வந்து தீந்துருச்சு போல இருக்குது அந்த பிளாக்ல. இது வந்து கிரே காய்ஸ். இதுதான் வந்து 120 தான் வந்து இது பிளாக்கு. பிளாக்ல வந்து கொஞ்சம் இருக்குது, ஆனால் விட்டு விட்டு அடிக்குது கொஞ்சம் லைட்டாக. ஆனால் வந்து மற்ற வந்து ஃபுல்லாக அடிச்சோம்னா நல்லா வருதில்ல, கொஞ்சம் வருது. நல்ல வேலை, எனக்கு கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றுச்சு. இது இந்த மாதிரி பிளாக் மாதிரி வந்ததே. கிரே மாதிரி கொஞ்சம் இருக்குது, பிளாக்கு கொஞ்சம் இருக்குது. பிளாக் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பிளாக் மாதிரி தான் இருக்குது. இப்போ பேசிட்டு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டேன், ஏன்னா இதனால தான்.
நான் இப்படி வச்சு அடித்தேன். அதான் அந்த அவுட்லைன் பக்கத்தில் அடிக்கிறீங்களா, அது பக்கத்தில் அது இதை வச்சு அடிங்க, இந்த டிப் வச்சு. அப்போ நல்லா டார்க்காக வருது. அப்போ அடி ஒரு வழியும் முடிச்சாச்சு. கொஞ்சம் முடிச்சாச்சு கைஸ். கரெக்டாக விசில் வரும்போது தான் நான் முடிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெட்ட போகிறோம். ஓகே, சிசர் வேணும். இங்கே பாருங்கள், கட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்க கைஸ், இந்த கோடெலாம் இருக்குல்ல, இது கட் பண்ணணும். இந்த கர்வ் மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கட் பண்ணலாமா? பாருங்கள், என்னோட டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கல்ல, ஓ மை காட் கைஸ். இப்போ நீங்கள் பேப்பர் பண்ணுறீங்களா, உடனே வெட்டிடாதீங்க. அது டேப் போட்டணும் அதுக்கு மேலே. ஓகே, அதுக்கு முன்னாடி இப்படி டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்களா, இப்போ நம்ம டேப் போட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கைஸ், நம்ம A4 ஷீட்டில் வைக்கும்போது டேப் போட்டணும் தான். சரி பரவாயில்ல, அப்படி கூடனாலும் பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் கட் பண்ணும்போது இந்த சைஸ் அளவுக்கு வரணும். அது பாதி கட் பண்ணிடுங்க. இது நம்மளுக்கு தேவைப்படுது, பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு டேப் தேவைப்படுது. அது முன்னாடியே ஒட்டிருக்கணும் தான், தெரியாமல் இப்போ ஒட்டிட்டேன் கைஸ். ஃபஸ்ட்டு இதை வெட்டிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒட்டணும். பொறுமையாக ஓட்டணும் கைஸ். இப்போதான் சொன்னேன். ஓ மை காட், பொறுமையாக ஓட்டணும் கைஸ். நம்ம இப்போ இப்போ நம்ம இப்படி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கட் பண்ணிக்கணும். இங்கே பாதி நல்லா இப்படி விடிச்சிட்டு இது கட் பண்ணிடணும் கைஸ். நான் தப்பாக பண்ணேன், பரவாயில்ல. பாருங்கள், வரும், உங்களுக்கு வரும், வராமலாம் இருக்காது கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டேப் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக இப்போ A4 ஷீட்டோட டப்பா இருக்குல்ல, அதை கீழே ஹீட் ஆகிறதுக்குனால அதை அடியில் போட்டு வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இதை எடுத்தீங்கன்னு சொன்னேன்ல, டேப் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம இது சொன்னேன்ல நான், இதை நம்ம பென்சிலில் ஸ்கேல் போட்டு 3 கோடு போடணும் காய்ஸ். நம்ம போட்டுடலாமா? ஓகே காய்ஸ், வாங்க இப்போ நம்ம போடலாம். ஒரு வழியாக இந்த முடிவுக்கு டேப் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ பேப்பர் ஃபுல்லாக இது போடணும். போட்டுடலாம். ஓகே, அடுத்து இங்கே ஒன்று. அதோட சைஸ் கரெக்டாக போடுங்க காய்ஸ். சரி, பார்த்துக்கலாம்.
சொன்னேன்ல அந்த பேப்பர் வந்து 3 லைன் போட்டு அதுக்கு டேப் போட்டுட்டு அப்புறம் வந்து இது வெட்டிட்டு இந்த கோடு இருக்குல்ல அந்த 3 வந்து இது பண்ணணும். இப்போ வந்து கட் பண்ணிடலாமா? ஏன் கட் பண்ணுறதுலாம் கேட்காதீங்க, கட் பண்ணணும். முன்னாடி கோடு போட்டுறது தெரிஞ்சிருக்கும்ல காய்ஸ், கொஞ்சமாக அதை வந்து நம்ம வந்து விட்டணும் காய்ஸ். உங்களுக்கு வந்து ஃபோன் கிராஃப்ட் பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம், இப்போவே பண்ணலாம். இல்லாட்டி பார்த்துட்டு மைண்டில் வச்சு கூட பண்ணலாம், பார்க்காம கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வராது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எங்கள் அப்பா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டு பண்ணேன் காய்ஸ், ஏன்னா நைட்டு பண்ணேன். அதான் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஓகே, இல்லை இல்லை கரெக்டாக இருக்கு. everybody is correct only. ஓகே, இப்போ இந்த 3த்தையும் வச்சு என்ன பண்ணணும் சொல்கிறேன். டேப் 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 கொஞ்சம் வெட்டிக்கல. அதில் இந்த டேப் நம்மளுக்கு இப்போ வேணும். டேப் எடுத்து இங்கே போட்டு அப்படியே இந்த டேப் எடுத்து பத்தாவது நினைக்கிறேன் காய்ஸ். ஓ மை காட், கொஞ்சம் ஓகே. எங்கே இருந்தது? நீளமும் ஒட்டியாச்சா? இப்போ அந்த ஃபோன் இங்கே வச்சுருந்தோம். இது இருக்குல்ல, இது எடுத்துக்கணும். இதை எடுத்து தைச்சிடணும். டேப் டேப் டேப்பு இன்னும் கொஞ்சம் டேப் எடுத்து அதே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணணும். ஆனால் ஃபோனில் ஒட்டுற நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்கா, எடுத்துக்கணும். முன்னாடி டேப் இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். நான் வந்து போட சொன்னேன்ல, அது வந்து நான் இந்த மாதிரி போட்டாச்சு நான். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போட்டாச்சா, இதுக்குள்ளே போட்டாச்சா, அடுத்து இந்த காட்டன் எடுத்துக்கணும். இந்த காட்டன் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இப்படி எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். நல்லா கொஞ்சம் நல்லா வச்சு விட்டு அப்படியே உள்ள நல்லா அமுக்காம உள்ள அழகா போடணும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி என்னன்னா கொஞ்சம் வந்து டேப் எடுத்துக்கணும். டேப் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இது வந்து இருக்கு இல்லையா, அப்புறம் இப்படி போட்டு எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். வந்து இப்படி வந்து போட்டுக்கணும். இதில்
சொன்னேன்ல, இது வந்து போட்டு இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இது வந்து இருக்குல்ல, இது வந்து இப்படி மேலப்பெலாம் வச்சு அது வந்து டேப் போட்டணும். ஏன்னா அப்போ தானே டேப் போட்டு அப்போ தானே போட முடியும் காட்டன். டே நானாவர்த்தி பண்ணிகிட்ருக்குறேன். நம்மளா பண்ணாதான் கொஞ்சம் இந்த இது வரும். ஆட என்னங்க ஓகே. இப்படி இந்த மேலாப்பில் தான் நான் பார்த்தேன். எடுத்துக்கணும், தேய்ச்சிக்கணும். ஸோ காய்ஸ், நான் வந்து மாட்டிட்டேன். அடியில் ஏன் மாட்டலைன்னா நம்ம வந்து இப்போ காட்டன் போடணும். வாங்க இப்போ காட்டன் போட்டுடலாமா? இது என்னது வந்துக்கிட்டே இருக்கு? சிசர் இருக்கு, டேப்பு தான். ஓகே, நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கணும். நல்லா இது பண்ணி உள்ளே போட்டுக்கணும். உள்ளே அமுக்கிடக்கூடாது. கையை வந்து எவ்வளோ விட்டதோ அது அளவுக்கு போடணும். கொஞ்சம் இந்த டேப் எடுத்துக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ளே போடுறதுக்கு கைஸ். அதுக்கு நீங்கள் எல்லா டேப்பும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். இதை வச்சு ஓகே இப்படி போட்டு இப்படி போட்டுடணும். உள்ள போய் அமுக்கிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுருலாம். இதையே இது போடணுங்க. போட்டு இங்கே ஒன்று போட்டணும். இந்த டேப் போட்டுக்கிச்சு. இதில் கொஞ்சமாக இங்கே ஒன்று எடுத்து இல்லை வேணாம், இப்படி இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே எனக்குள்ளே போட்டணும். ஓகே, இப்போ போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? இங்கே ஒன்று டேப்பு நான் இங்கிட்டே போட்டி வச்சுருக்கேன் காய்ஸ். பாருங்கள் எனக்கு சும்மா இதாகிட்டே இருக்கா. அதனால் இப்படி இது பண்ணி கட் பண்ணிட்டு அது பாதி இப்படி வந்து ஒட்டிகிட்ருக்கோம். இது வந்து இங்கே போட்டுட்டு இல்லாட்டி இங்கே போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து இங்கே ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன். அவ்வளோதான். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னா உள்ளே விட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம எடுக்கலாமா? ஓ
இந்த 5 வயசுனா வந்து அந்த மாதிரி 5 வயசு 4 வயசுலாம் வந்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு கை வெட்டிடும். பண்ணாதீங்க, சும்மா பாருங்கள். நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த இதை பார்த்து வரலாம். அவ்வளோதான். பாருங்க, ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. ஆட மறுபடியும் வந்துருச்சு. இது ஏன் ஒட்ட மாட்டேங்குதுன்னே தெரில. இங்கே ஒன்று அப்புறம் காய்ஸ் இது வந்து ஒட்டிட்டு இருக்கும்போது டேப் காணும்னு தேடிட்டே இருந்தேன் காய்ஸ். எங்கள் அம்மா திட்டிடுவாங்களோன்னு நினச்சிட்டேன். ஒரு வழியாக எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் போராட்டாங்க தெரியுமா காய்ஸ்? அரை மணி நேரமா. ஓகே, அடுத்து இந்த சைடு வரவே எங்கேயோ ஒட்டிக்கிச்சு. அடுத்து ஒட்டியாச்சு காய்ஸ். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது பாருங்க. இதை எனக்கு கொஞ்சம் நானாக பண்ணனால எனக்கு கொஞ்சம் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னொன்று இது தானே இல்லை, இந்த அச்சஸ்லேயே இந்த இதுவும் அச்சஸ்லேயே மருதாணி மாதிரியே இருக்கு. இதில் வச்சு போட்டால் அவ்வளோதான். இதில் தான் இருக்குமோ? ஆமாம், இதுதான். இப்போ வந்து இங்கே வந்து ஆன் பட்டன் இந்த மாதிரி போடணும். ஆன் பட்டன், அப்புறம் சவுண்ட் பட்டன். ஆஃப் பட்டன் கேட்டிங்கன்னா ஆன் பட்டன்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். அது சில பேர்த்துக்கு தெரியும். சரி, நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஓகே, இங்கே வாங்க, நம்ம பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம், இல்லாட்டி அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது இப்படி ஒன்று, இது இப்படி ஒன்று. எனக்கு தெரிஞ்சு எது பெஸ்ட்டுனா இது கொஞ்சம் பரவாயில்ல பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு இது அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதா? கேமராவில் பார்க்குறது நல்லா தான் இருக்குது, ஒரிஜினல் பார்க்குறதும் நல்லா தான் இருக்குது. இது நிறைய டேப் போட்டி இருக்கனால கொஞ்சம் இது இப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து அச்சஸில் ஒரு வீடியோ மாதிரி பண்ணேன். வீடியோன்றது பாருங்கள், நானாக பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. சரி, பாக்ஸாக மாறிப்போம், இன்னொன்று பண்ணலாமே. அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா? ஒயிட்டு தான். எடுத்துக்கலாம். இருக்குல்ல கைஸ், இந்த ஆன் பட்டன் மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது வரல. இல்லையாச்சு வருமா? இதையும் வரல. ஏதோ டார்க் கலர் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். டார்க் கலரு இதை எடுத்து பார்ப்போம். வருது. ஓகே, இங்கே ஒன்றும் போட்டுடலாம். இனிமேல் எடுக்கும்போது என்ன பண்ணணும்? படி ஆறிச்சு. என்ன பண்ணணும்? நல்லா ஊத்து பாருங்க. எனக்கு தெரியுதா? பட்டன், press the button on. Here itself, இதுவும் press the button on. ஜாலி ரெண்டுமே செஞ்சுருக்கேன் காய்ஸ்.
இந்த காட்டன் கொஞ்சம் இல்லை, ஆனால் நிறைய இருக்குது இதில். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பாய். அதுக்கு முன்னாடி அன்னி சேனலில் டைப் பண்ணி அது கீழே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. பாய்.